ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸால மனுஷங்களுக்கு வேலை போகுதுன்னு எல்லாருமே சொல்றாங்க. ஆனா இன்னும் சில வருஷத்துல அந்த ஏஐக்கே வேலை போகுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? மனுஷங்க செய்யற வேலையை ஏஐ எஃபிஷியண்டா பண்றதால தான் ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட் பத்தி இன்னைக்கும் நம்ம பேசிக்கிட்டு வரோம். இப்போ அந்த ஏஐயவே மிஞ்சுற அளவுக்கு ஒரு டெக்னாலஜி வளர்ந்துகிட்டு வருது. அதுதான் ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ்னா என்ன, எதிர்காலத்துல இது என்னென்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வர போகுதுங்கிற எல்லாத்தையும் டீடைல்டா பார்க்கலாம். ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லப்படுற இந்த ஓஐனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு பார்ப்போம். இன்டெலிஜென்ஸ்ங்கிறது மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு சின்ன வயசுல நெருப்பு சுடும்னு தெரியாம நம்ம அதுல கைய வச்சிருப்போம். அதுல சூடு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த நெருப்பு கிட்டேயே போயிருக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஒரு அனுபவத்துல இருந்து நம்மளுடைய மூளை லேர்ன் பண்ணிருக்கோம். இப்படி ஒரு விஷயத்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது நல்லதா கெட்டதான்னு முடிவெடுக்கிற அந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் தான் இன்டெலிஜென்ஸ்னு சொல்றோம். இப்படி டிசிஷன்ஸை எடுக்கிறதுக்கு நம்மளுடைய மூளையில இருக்கிற நியூரான்ஸ் ஒரு காரணமா இருக்கு. ஒரு மனித மூளைக்குள்ள 86 பில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய நெட்வொர்க் மாதிரி கனெக்டடா இருக்கும். இதைத்தான் நியூரானல் நெட்வொர்க்னு சொல்றோம். இப்போ இதே விஷயத்த அப்படியே ஒரு கம்ப்யூட்டருக்கு ப்ரோக்ராமிங் பண்ண முடிஞ்சா அதுதான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். மனுஷனுடைய இன்டெலிஜென்ஸ்க்கு எப்படி நியூரான்ஸ் உதவியா இருக்கோ அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் தேவைப்படுது. என்னதான் ஏஐக்கு நிறைய டேட்டாவை கொடுத்தாலும் அதால மனித மூளைக்கு ஈக்குவலா எஃபிஷியண்டா செயல்பட முடியல. இதனால டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்கிடெக்சர் மாதிரியான சாஃப்ட்வேர் முறைகளை பயன்படுத்துறாங்க. அதை ரன் பண்றதுக்கு சிபியு, ஜிபியு மாதிரியான பெரிய பெரிய ஹார்ட்வேர்ஸ் தேவைப்படுது. இது எல்லாத்தையும் கவனிச்ச தாமஸ் ஹார்டங்குங்கிற இந்த ஒரு சயின்டிஸ்ட் எதுக்காக ஒரு மிஷனை மனித மூளை மாதிரி யோசிக்க வைக்கணும், அதுக்கு பதில் ஒரு மனித மூளையவே உருவாக்கி அதுக்கு இன்டெலிஜென்ஸை கொடுத்தா என்னன்னு யோசிச்சு அந்த ஒரு ரிசர்ச்ல வெற்றியும் அடைஞ்சிருக்காரு. இந்த ஒரு ரிசர்ச்காக மனுஷனுடைய ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அதை லேப்ல வளர்த்து ஒரு குட்டியான செயற்கை மூளையை உருவாக்குறாங்க. அந்த ஒரு செயற்கை மூளைக்குள்ள எலக்ட்ராட்ஸ் மூலமா எலக்ட்ரிக் சிக்னல்ஸ் அனுப்பி இது என்ன வேலை செய்யணுமோ அதுக்கான டேட்டாவை கொடுக்கறாங்க. இந்த ஏஐயை விட ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் எந்தெந்த வகையில பெஸ்டா இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல எனர்ஜி. ஏஐ மாடலை ட்ரெயின் பண்ண 10,000 வீட்டுக்கு தேவைப்படுற எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கணும். இதுவே ஓஐக்கு ஒரு குண்டுபல் பெரிய அளவுக்கு எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தாலே போதும். அடுத்து தண்ணி. ஏஐ சர்வர்களை கூல் டவுன் பண்றதுக்கு பல லட்சம் லிட்டர் தண்ணி தேவைப்படும். இதுவே ஓஐக்கு ஒரு சில மில்லி லிட்டர் தண்ணி இருந்தாலே போதும். அதே மாதிரி ஏஐக்கு பில்லியன் கணக்கான டேட்டா தேவைப்படுது. ஓஐக்கு ரொம்பவே கம்மியான டேட்டா இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. இத சும்மா வாயால மட்டும் சொல்லலங்க, டிஷ் பிரெயின்ங்கிற இந்த ஒரு சோதனையில நிரூபிச்சும் காட்டியிருக்காங்க. 1970களில் ரொம்பவே ஃபேமஸா இருந்த பாங்குங்கிற இந்த ஒரு கேமை ஓஐய விளையாட வச்சிருக்காங்க. அது 5 நிமிஷத்துல இந்த கேமுடைய ரூல்ஸை கத்துக்கிட்டு கம்ப்யூட்டரை பீட் பண்ணி காட்டியிருக்கு. அப்போ ஏஐய ஓஐ இப்பவே ரீப்ளேஸ் பண்ணிருமான்னு கேட்டா அதை இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது லேப்ல ஒரு குண்டுமணி சைஸ் அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு. இது பெருசா பூம் ஆகும் போதுதான் இதுல இருக்கிற சிக்கல்கள் என்னென்னங்கிறது தெரிய வரும். இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கிறதால எதிர்காலத்துல இந்த ஆர்கனாய்ட் இன்டெலிஜென்ஸ் ஏஐ ரீப்ளேஸ் பண்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா விஞ்ஞானிகளே சொல்றாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.